بسم الله الرحمن الرحيم ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي بك فرق صدق الله العظيم. இறைமறை வசனத்தோடு எமது ஆரம்பம் செய்கின்றோம். கிராத்தூரி இறை ஆசையோடு சொல்கிறது. சந்தேகத்தின் பேரால் ஒருவருடைய மானம் ஒரு சமூகத்துடைய உரிமைகளிலே கை வைக்க வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்கிறது. அந்த வகையிலே நண்பர்களே, மனிதாபிமானத்தை குடிதோண்டி புதைக்கின்ற செயற்பாடுகளை செய்கிற பொழுது இங்கே மனிதத்தை விரும்புகிறவர்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. இது யாருக்குரிய பூமி? இது எங்கே மனிதர்களை வாழ வைப்பது, ஆத்மாவை வாழ வைப்பவர் முழு மனித சமுதாயத்தையும் வாழ வைத்தவர் போல. அன்புள்ள சகோதரர்களே, நண்பர்களே, உண்மையிலே ஒரு காலத்திலே நீங்கள் எல்லோரும் என்னை விட அறிந்தவர்கள், இந்த நோன்பு கஞ்சி என்ற இந்த சந்தோஷத்திலே பல சகோதர சமூகங்கள் பங்கெடுத்திருக்கின்றன. இன்றைக்கு எந்த அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் மாற்று மத உறவுகளை புரிந்திருக்கிறார்கள் என்றால், அதாவது தைப்பொங்கல் படையல் சில வேளை சாமிக்கு படைத்தது முஸ்லிம்களுக்கு பிடிக்காமல் இருக்கிறதோ என்பதற்காக அவர்களுக்கு புறம்பாக செய்து கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு வந்திருக்கிற அளவுக்கு இன்றைக்கு இந்த நாட்டிலே அல்லது இந்த மாவட்டத்திலே அந்நிய அல்லது சகோதர சமூகம் அந்த அளவுக்கு இதிலே செயற்பாட்டோடு இயங்குகிற பொழுது நிச்சயமாக இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த புரிந்துணர்வு நிச்சயமாக கட்டி காப்பாற்றப்பட வேண்டும். கடந்த தசாப்தங்களிலே யுத்தம் கொடூரமாக கொடுத்து விட்டது. இந்த காலப்பகுதியிலே இந்த முஸ்லிம்களை அரவணைப்பதிலே பிற சமூக சமய தலைவர்கள் செய்த பங்களிப்புகளை நாங்கள் மறந்துவிட முடியாது. நாங்கள் கடந்த வருடம் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே பாதர் சாமிநாதன் அவர்களுக்கு இரங்கல் உரை செய்த போது அங்கு கவலை சொன்ன கருத்துக்களை பார்க்கிற பொழுது இந்த மாவட்டத்திலே அவர் எத்தகைய பணிகளை செய்தார் என்பது எனக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது. அதுபோல நண்பர்களே, நம்ம எல்லோருக்கும் தெரியும், எங்கள் இந்த நாட்டிலே அல்லது எங்கள் சமூகத்திலே எங்களோடு வாழ்ந்த ஒரு முஸ்லிம் பேர் தாங்கிய ஒரு மனிதர் இந்த நாட்டிலே 2019ஆம் ஆண்டு ஏற்படுத்திய இரத்த கடலை இந்த நாட்டை எப்படி பாதித்தது, நமது பொருளாதாரத்தை எப்படி பாதித்தது. முஸ்லிம்களாகிய நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் கூடி குறுகி கடுமையாக கஷ்டப்படுத்தப்பட்டோம். எங்கள் வீடுகளிலே அதாவது கொச்சிக்காய் வைத்து வெட்டுகின்ற ஒரு கத்தியை கூட சந்தேக கண் கொண்டு பார்த்த போது எங்களுக்காக குரல் கொடுத்த அல்லது எங்களுக்காக நின்று பேசிய அடுத்த சமூக சகோதர உணர்வுகளை நாங்கள் ஒரு பொழுது மறந்துவிட முடியாது. அந்த நேரங்களிலே நாங்கள் கடுமையாக அவஸ்தைப்பட்டோம். மனதால் ரொம்ப நாங்கள் வாடி போனோம். ஆனால் தற்போதைய அரசாங்கம் பல உண்மைகளை என்று வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. நாங்கள் எல்லாம் எங்களோடு வாழ்ந்த சில முஸ்லிம் நண்பர்கள் செய்த கொடூரமான வேலைதானா என்று பயப்பட்ட பொழுதோ இல்லை, இதிலே பல மறைகரங்கள் இருந்தன. இப்போது வெளிவருகிற உண்மைகளை பார்க்கிற பொழுது இறைவனிடம் நாங்கள் கேட்ட பிரார்த்தனைகள் மோசமாகி போய்விடவில்லை. இறைவன் அங்கீகரித்திருக்கிறார். இன்று நாங்கள் எல்லாம் பட்ட வேதனைகள் துன்பங்களுக்கு இதற்கு பின்னால் யாரெல்லாம் என்னென்ன ரோலை படுமோசமாக தள்ளப்பட்டு பெரிய நாடுகள் சிறிய நாடுகளை ஒடுக்கி அதன் சொத்துக்களை அனைத்து அதிதிகளையும் வரவேற்றவராக குறிப்பாக எங்களால் அழைப்பு விடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய மாகாண ஊடகவியலாளர்களால் முதலாக செய்யப்பட்ட
நண்பர்களே, சகோதரர்களே, அந்த வகையிலே தான் இது ஒரு சின்ன அறையிலே நடக்கின்ற ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சமூகத்தின் பிரதிநிதிகளாக நாங்கள் இங்கே உட்கார்ந்திருக்கிறோம். எங்கள் சமூகங்களுக்கான நியாயமான பொறுமையான வழிகாட்டல்களை வழங்குகிற மிகப்பெரிய பொறுப்பு ஊடகவியலாளர்களாக எங்களுக்கு இருக்கிறது. அது எல்லோருக்கும் தெரியும். வரலாற்றிலே ஒரு சமூகத்தை படுமோசமான வேண்டத்தகாத சமூகமாக சித்தரிப்பதிலும் ஊடகங்கள் பங்காற்றி இருக்கின்றன. அதே வேளையிலே சமூகத்திலே மனித அபிமானத்தை என்று அழைக்கப்படுகிறது. மறுமை நாளில் அந்த வாயில் வழியாக நோன்பாளிகள் மட்டுமே மனிதன் சில வேளை இறைவன் சொல்லுகிற வழிகாட்டல்களை விட்டு ரொம்ப தூர போய் விடுகிறான். அவனுடைய ஆன்மா, அவனுடைய உள்ளம் பாதிக்கப்படுகிற பொழுது தான் என்ன செய்கிறேன் என்று தெரியாத அளவுக்கு சில வேளை மனிதன் மிருகமாக மாறுகிற அளவுக்கு போகிறான். அவனை மீட்டெடுத்து நீ யார், உனது இலக்கு என்ன, நீ யாரோடு வாழ்கிறாய், உனக்குரிய கடமை என்ன, உனது பொறுப்பு என்ன என்று சொல்லுகிற மிகப்பெரிய பக்குவத்தை இந்த நோன்பு எங்கள் எல்லோருக்கும் தருகிறது. கண்ணியமான நண்பர்களே, எங்கள் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களை பார்த்து சொல்லுவார்கள், ஏதாவது ஆடு குழம்பு சமைத்தாலும் கொஞ்சம் நீரை கூட்டி வையுங்கள், பக்கத்தில் இருக்கிற யூத குடும்பத்துக்கு கொடுத்தனுப்பலாம் என்று சொல்லுவார்கள். உண்மையிலே நான் நினைக்கிறேன், இன்று உலகம் உணவு என்று வருகிற பொழுது ஒவ்வொரு சமூகம் பல வித்தியாசமான சிரமங்களை அனுபவிக்கிறது. நாங்கள் எங்களுக்கு இந்த ஈச்சம்பழம் கிடைத்தால் அதிலே நோன்பு திறப்பது நல்லது என்பதற்காக சுண்ணத்தின் அடிப்படையில் அதை நாங்கள் செய்கிறோம். ஆனால் ஒரு வேளைக்கு உணவில்லாமல் இன்று யுத்தங்களாலும் கொடூரமான இன ஒதுக்கல்களாலும் சமூகம் படுகின்ற அவஸ்தையை பார்க்கிற பொழுது இந்த நோன்பின் மூலம் நாங்கள் அடுத்த சமூகங்களுடைய வழிகளை புரிந்து கொள்கிறோமா? ஏன் தெரியுமா? எங்கள் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோன்பு காலங்களிலே புயலை விட வேகமாக மற்றவர்களுக்கு உபகாரம் செய்வார்கள் என்று நாங்கள் ஹதீஸ்களிலே படித்திருக்கிறோம். அப்படியாக இருந்து தெரியுமா? முதலில் நாங்கள் எங்களை மனிதனாக உணர வேண்டும். எங்களுக்கு தேவை இருக்கிறது, எங்களுக்கு பசி இருக்கிறது, எங்களுக்கு குழந்தை இருக்கிறது. இந்த உலகில் எங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருப்பது போல ஏனைய சமூகங்களுக்கும் தேவை இருக்கிறது, வாழ்வியல் உரிமை இருக்கிறது, அவர்களுக்கு உணர்வு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய புறப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்லுவார்கள், ஒரு பாவம் செய்த பெண் ஒரு சாக போன நாய்க்கு தண்ணீர் கொடுத்த மாவட்டத்தில் இருக்கிற சகோதர சமூகங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற இந்த அழகிய நிகழ்விலே நாம் எல்லாம் கலந்திருப்பது மனதிற்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. சகோதரர்களே, நண்பர்களே, இஸ்லாத்துக்கு முந்தைய சமயங்கள் பலது மனித வாழ்வை நெறிப்படுத்தும் நோக்கிலே இந்த நோன்பு என்கிற ஒரு அழகிய விவாதத்தை, அழகிய ஒரு வணக்கத்தை சொல்லி தந்திருக்கிறது, வழிகாட்டி இருக்கிறது. அதை குர்ஆனும் இஸ்லாமும் அதை அறிமுகம் செய்கிற பொழுது உங்களுக்கு முன்வந்தவர்களுக்கு நோன்பு விதியாக, அதே போலதான் நமக்கு முதல் வந்த கிறிஸ்தவ சமயத்தை பார்க்கிற பொழுது அங்கேயும் பல்வேறு விதமான ஆன்மாவை பக்குவப்படுத்துகிற செயற்பாடுகள் நிறைந்திருப்பதை பார்க்கிறோம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நோன்பு நமக்கு முதலாவது அறிமுகம் செய்வது என்னவென்றால், மனிதன் ஒரு கட்டுப்பாடை பெற வேண்டும். அவன் வெறுமனே அடுத்தவர்களுடைய பசியை உணர்வது மாத்திரமல்ல, இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான், அவன் ஏன் என்னை இந்த பூமியிலே படைத்தான், நான் எதற்காக இங்கே வந்தேன், அடுத்தவர்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், நான் இப்போது எப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எப்படி வாழ வேண்டும் போன்ற பல்வேறு உண்மை நிலை யதார்த்தங்களை நமக்கு உணர்த்துகிறது. நண்பர்களே, உண்மையில் இந்த நோன்பு மனித வாழ்விலே வைத்திருக்கிற உன்னதமான அம்சங்கள் கொஞ்சம் அல்ல. அதை ஒரு சில நிமிடங்களிலே நாங்கள் பேசி முடிக்க முடியாது. உண்மையை சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த சமூகத்திலே நபி அவர்கள் செயற்பாடுகளோடு ஊடக ரீதியிலான ஊடக நண்பர்களுடைய அல்லது ஊடகவியலாளர்களுடைய சேவை நலன்களை பாதுகாக்கின்ற ஒரு நிறுவனமாக இயங்கி வருகிறது. இதில்
சிறப்பு என்னவென்றால் இந்த நாட்டிலே இனத்துக்கு ஒரு ஊடக அமைப்பு, மொழிக்கு ஒரு ஊடக அமைப்பு, மதத்துக்கு ஒரு ஊடக அமைப்பு என்று ஊடக நிறுவனங்கள் தான் சார்ந்த மொழி அல்லது இனம் அல்லது மதம் சார்பாக செயற்படுகின்ற போது கிழக்கு மாகாண ஊடகவியலாளர் அமைப்பு எந்த இனமும் இல்லை, எந்த மதமும் இல்லை, எந்த மொழியும் இல்லை என்கின்ற ஒரு அடிப்படை சித்தாந்தத்தோடு தமிழர்கள், முஸ்லிம்கள், கத்தோலிக்கர்கள், பௌத்தர்கள் என்று அனைத்து இன ஊடகவியலாளர்களையும் இணைத்துக் கொண்டு ஊடகவியலாளர்களுடைய நலன்களை ஊடகங்கள் இன்று சமூகத்திலும் அரசியலிலும் எல்லா துறைகளிலும் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி செயல்படுத்துகின்ற ஒரு ஜனநாயகத்தின் 4வது கண்ணாக செயல்படுகிறது. அந்த ஜனநாயகத்தின் கண்ணை பாதுகாக்கின்ற ஊடகவியலாளர்கள் பல்வேறு விதமான இன்னல்களையும் பின்னல்களையும் சிக்கல்களையும் எதிர்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய நலன்களை பாதுகாப்பதுதான் இந்த கிழக்கு மாகாண ஊடகவியலாளர் ஒன்றியத்தினுடைய பிரதான இலக்காக இருக்கிறது. அதையும் தாண்டி இந்த மண்ணிலே தமிழ் முஸ்லிம் இனங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படை நோக்கத்தோடு ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக இது காத்தான்குடியில் மட்டுமல்ல, மட்டக்களப்பு நகரிலும் இத்தகைய நிகழ்வுகள் இடம்பெறுவது இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். நகரை எடுத்துக்கொண்டால் அந்த நகரத்திலே மிகவும் பிரம்மாண்டமான முறையிலே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருப்பார்கள். அதில் காணக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்று சொன்னார். இங்கே கௌரவத்துக்குரிய கல்வியலாளர் கூறியது போன்று இந்த நோன்பு திறக்கிற இந்த நேரத்திலே நான் இந்த நோன்பை நோட்டு இந்த நேரத்தில் இறைவனுக்காக நான் அர்ப்பணித்து இதை திறக்கிறேன் என்கின்ற போது ஒவ்வொருவருக்கும் ஏற்படுகின்ற அந்த சந்தோஷமானது ஏனைய மக்களை அவர்கள் அழைத்து அவர்களுக்கும் இந்த சுற்றுண்டிகளை வழங்கி அவர்களின் முகத்தில் மலர்கின்ற அந்த மகிழ்ச்சியோடு அதை ஒப்பிடுவதற்காக அமையமாக இருந்ததை நான் காணக்கூடியதாக இருந்தது. உண்மையிலேயே இந்த நிகழ்வுகள் பல்வேறுபட்ட நிறுவனங்கள், பல்வேறுபட்ட அமைப்புகள், பல்வேறுபட்ட வியாபார தலங்கள் எல்லாம் நடத்தி இருந்தாலும் கூட ஒரு ஊடக நிறுவனம் ஒன்று இதை நடத்துவது என்பதுதான் இங்கு பெருமைக்குரிய ஒரு விடயம். ஊடகமானது எமது இனங்களை ஒற்றுமைப்படுத்துகின்ற செய்திகளை வழங்குவதற்கு தன்னை அர்ப்பணித்து பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுத்து வருகின்ற ஒரு நிலையிலே இதையும் ஒரு தனது சமூக கடமையாக ஏற்றி இப்படியான இந்த நிகழ்வை அவர்கள் ஏற்பாடு செய்திருப்பது பெரும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயம். உண்மையிலே ஊடகவியலாளர்கள் என்றும் மதிக்கப்பட வேண்டியவர்கள். நானும் அந்த அடிப்படையில் இருந்துதான் இறைவனின் நாட்டத்தினால் இந்த மட்டக்களப்பு மாநகர முதல்வர் என்கின்ற பதவியை எனக்கு இறைவன் தந்திருக்கின்றான். அந்த வகையிலே அந்த இறைவனுக்கு எனது நன்றியை முதற்கண் தெரிவிப்பதோடு எனது ஊடக நண்பர்களுக்கு நான் இந்த பதவியை நான் அவர்களுக்காக அர்ப்பணம் செய்யவும் இருக்கின்றேன். உண்மையிலே ஊடகவியலாளர்கள் நாங்கள் எங்களது செயற்பாடுகள் எமது சமூகம் மேம்பட வேண்டும் என்பதற்கு அப்பால் எமது நாட்டிலே எமது பிரதேசத்திலே இருக்கின்ற பல்லினங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும், அந்த இனங்கள் நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்ற கருத்தை எய்தியதாகத்தான் எமது எழுத்துக்கள், எமது செயற்பாடுகள், பதிவுகள் எல்லாம் அமைய வேண்டும். தகவல் தொழில்நுட்பத்தின் அபார வளர்ச்சியின் காரணமாக இன்று உலகம் சுருங்கி ஒரு கைக்குள் ஒரு மொபைல் போனுக்குள் நாம் வந்துவிட்டோம். பல்வேறுபட்ட சமூகங்களை இழிவுபடுத்துகின்ற செய்திகள், சமூகங்களை வாழ்த்துகின்ற செய்திகள், இப்படி பல்வேறுபட்ட செய்திகள் அங்கு வைத்திருந்தாலும் நாம் அந்த இணையத்தில் எதை தேடுகின்றோமோ
இறைவன் மீது நாட்டம் கொண்டவர் இறைவன் சார்ந்த செய்தியை தேடுவார். கல்வியில் நாட்டமுள்ள பிள்ளை கல்வி சார்ந்த செய்திகளை தேடுவார். ஒவ்வொரு வியாபாரத்தில் முன்னேறுவோம் என்கின்றவர்கள் வியாபாரம் நோக்கிய செய்திகளை தேடுவார்.